வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இடைவிடாம இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நுண்ணிய நகரத்தை பத்தி தான் நாம இந்த விளக்க காட்சியில தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் நம்ம நிஜ உலகத்தோட ரொம்ப நெருக்கமானது. இது நம்ம கன்னத்தின் உட்புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையான செல்கள். உங்கள உயிரோட்டமா வச்சிருக்கிற பெரும்பாலான வேதியியல் மாற்றங்கள் நடக்கிற இடமான சைட்டோபிளாசம் இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. யோசிச்சு பாருங்க, இதுதான் உங்களை இயங்க வைக்கிற அடிப்படை கட்டமைப்பு. இந்த செல் நகரத்தை நாம 3 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னு உயிரியல் திரவமான சைட்டோசால், ரெண்டாவது எப்பவும் சுறுசுறுப்பா இயங்குற செல் நுண்ணுறுப்புகள், மூணாவது அமைதியான சேமிப்பு கிடங்குகளான உள்ளடக்கங்கள். முதல்ல இந்த செல் நகரத்தோட அடித்தளமா இருக்கிற சைட்டோசால், அதாவது அந்த ஸ்பெஷலான உயிரியல் திரவத்தை பத்தி பார்க்கலாம். சைட்டோபிளாசம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். செல்லோட வெளிப்புற எல்லைக்கும் நடுவுல இருக்கிற உட்கருவுக்கும் இடையில நிரம்பியிருக்கிற ஒரு அரை திரவ ஜெல்லி மாதிரியான பொருள் தான் இது. கிளைகோலைசிஸ் மாதிரியான முக்கியமான வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள் எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு பெரிய அரங்கம் இதுதாங்க. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? சைட்டோபிளாசத்தை ஒரு சூப் பவுல்னு வச்சுப்போம். அதுல இருக்கிற அந்த நீர்த்து போன சூப் தான் சைட்டோசால். அதுக்குள்ள மிதக்கிற காய்கறிகள், மசாலா பொருட்கள் தான் இந்த நுண்ணுறுப்புகளும் உள்ளடக்கங்களும். ரொம்ப பொருத்தமான உதாரணம் இல்லையா? சரி, இந்த சூப் எதால உருவானது? இதுல 70% வெறும் தண்ணி தான் இருக்கு. ஆனா வெறும் தண்ணி மட்டும் இல்ல, உயிருக்கு ரொம்ப அவசியமான புரதங்கள் 15%, நியூக்ளிக் அமிலங்கள் 6%, இது போக அயனிகள், கார்போஹைட்ரேட், லிப்பிடுகள்னு எல்லாமே இதுல கரைஞ்சிருக்கு. இந்த திரவம் ஏதோ தேங்கி நிக்கிற தண்ணி கிடையாது. இதோட pH அளவு சுமார் 6.8. சைக்ளோசிஸ் அப்படி இல்லனா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்னு சொல்லப்படுற ஒரு ப்ராசஸ் மூலமா செல்லுக்குள்ள பொருட்கள் எப்பவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். டிராஃபிக் இல்லாத ஊர்ல வண்டிகள் போற மாதிரி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் இது. அடுத்து இந்த நகரத்தோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதுதான் செல் நுண்ணுறுப்புகள், அதாவது நம்ம செல்லோட உயிருள்ள தொழிற்சாலைகள். ஒரு பெரிய பெருநகரம் எப்படி இயங்கும்? கரண்ட் வேணும், ஃபேக்டரி வேணும், குப்பையாள்ல ஆள் வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் செல்லுக்கு தேவையான சக்தியை கொடுக்க, பொருட்களை உற்பத்தி செய்ய, அதை பேக் பண்ண, அப்புறம் கழிவுகளை அகற்றன்னு ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி சவ்வு சூழ்ந்து நுண்ணுறுப்புகள் இங்க இருக்கு. இதுல முதல்ல நம்ம மைட்டோகாண்ட்ரியா, இதுதான் செல்லோட பவர் ஹவுஸ். ஏடிபி அப்படிங்கிற ஆற்றல் நாணயத்தை உருவாக்குறது இதோட வேலை. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுக்குன்னு சொந்தமா டிஎன்ஏ மற்றும் ரைபோசோம்கள் இருக்கு. ஆமாங்க, இது ஒரு அரை தன்னாட்சி உறுப்பு. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இத செல்லோட உற்பத்தி துறைன்னு சொல்லலாம். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு சொரசொரப்பான பகுதி, இதுக்கு மேல ரைபோசோம்கள் ஒட்டியிருக்கிறதால இது புரதங்களை உருவாக்குது. இன்னொன்னு மென்மையான பகுதி, இது கொழுப்புகளை கையாள்றது மட்டும் இல்லாம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற நச்சுத்தன்மையும் நீக்குது. 1898ல கேமிலோ கோல்கை கண்டுபிடிச்ச இந்த கோல்கை உறுப்புகள் தட்டையான பைகள் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். இது செல்லோட போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி செய்யப்படுது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உருவாக்குற பொருட்களை எல்லாம் அழகா பேக் பண்ணி கரெக்டான அட்ரஸ்க்கு டெலிவரி பண்றது தான் இதோட டியூட்டி. 1953ல கிறிஸ்டியன் டி டுவே இத தற்கொலை பைகள்னு சொன்னார். ஏன் தெரியுமா? செல்லுக்குள்ள ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா ஹைட்ரோலைட்டிக் என்சைம்களால நிரம்பி இருக்கிற இந்த லைசோசோம்கள் அப்படியே வெடிச்சு தன்னோட சொந்த செல்லையே அழிச்சிடும். இத ஆட்டோலைசிஸ்னு சொல்வாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரஸான கழிவு அகற்றும் அலகுதா. இப்போ விலங்கு செல்களுக்கும் தாவர செல்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கலாம். விலங்கு செல்கள்ல வேக்யூமோல்கள் ரொம்ப சின்னதாவும் தற்காலிகமாவும் இருக்கும். ஆனா தாவர செல்கள்ல ரொம்ப பெரிய மைய வேக்யூமோல்கள் இருக்கும். இது தாவரத்தோட விரைப்பு அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணி ஒட்டுமொத்த செடியையும் நேரா நிக்க வைக்குது. கடைசியா நம்ம விளக்க காட்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். செல்லுக்குள்ள இருக்கிற உயிரற்ற அமைப்புகளான உள்ளடக்கங்களை பத்தி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். எப்பவும் பிஸியா இயங்குற அந்த உயிருள்ள நுண்ணுறுப்புகளுக்கும் அமைதியா இருக்கிற இந்த உயிரற்ற சைட்டோபிளாஸ்மிக் உள்ளடக்கங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுருக்கமா சொன்னா, இந்த உள்ளடக்கங்கள் எல்லாமே நம்ம செல் நகரத்தோட அமைதியான சேமிப்பு கிடங்குகள். இந்த உயிரற்ற கிடங்குகள்ல பல வகையான பொருட்கள் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. விலங்குகளுக்கு தேவையான கிளைகோஜன் மாதிரியான எனர்ஜி ரிசர்வ்ஸ், தாவரங்களுக்கு கலர் கொடுக்கிற நிறமிகள், சில செல்கள் தண்ணீர்ல மிதக்கிறதுக்காக காத்து நிரப்புன வாயு பைகள் கூட இதுல அடங்கும். இந்த மொத்த அமைப்பையும் பார்க்கும்போது கண்டிப்பா பிரமிப்பா இருக்குல்ல?
சைட்டோபிளாசம்ன்றது இத்தனை ஃபேக்டரிகளும் குடவுன்களும் இருக்கிற ஒரு நகரம்னா உட்கரு அப்படிங்கிற மையத்துல உட்கார்ந்துட்டு இந்த முழு நகரத்துக்கும் தேவையான ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுக்குற இந்த மேயர் யார்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி உங்க தேடலை இன்னும் அதிகமாக்கும்னு நம்புறேன். இந்த விளக்க காட்சியில நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்.